இவருதான் நம்ம ஹீரோ ராக்கி. ஜாக்கிங் போயிட்டு வராருன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்ல, வீட்டுக்கு பால் வாங்கிட்டு வராரு. பால் வாங்கிட்டு வர்றது மட்டும் இவர் வேலை இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் காஃபி போட்டு தரதும் இவர் வேலை தான். இவர் தான் நம்ம ஹீரோவோட அப்பா ராமகிருஷ்ணன், சிட்டியிலேயே பெரிய ஆடிட்டர். காஃபி வச்சுட்டு போ. அம்மா காஃபி. சீக்கிரம் குடுறா, டிஃபன் ரெடி பண்ணணும். இவர் தான் ஹீரோவோட பெரிய அண்ணன் கௌதம், பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. இவங்க பெரிய அண்ணி கௌசல்யா, கார்பரேஷன் ஆபீஸ்ல அப்ரூவல் செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்க. அம்மா ட்ரெஸ் மாத்தி விடுமா. எவ்வளவு நேரம்டா குளிப்ப பொம்பளை மாதிரி? டெய்லி இதே தொல்லடா உன் கூட. சீக்கிரமா வா. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அவனை ரெடி பண்ணி ஸ்கூல்ல விட்டுடு. சாயங்காலம் டியூஷன் முடிஞ்சது உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. இவர் தான் ஹீரோவோட சின்ன அண்ணன் அசோக், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காரு. இவங்க சின்ன அண்ணி கவிதா, MIT காலேஜ்ல லெக்சரரா இருக்காங்க. ஸ்கூலுக்கு போற நேரத்துல அதக்கான இதக்கான. ராக்கி அண்ணே, ஈவினிங் ப்ரொஃபசர் கீதா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சாரி எல்லாம் ட்ரை க்ளீன் கொடுத்திருக்கேன், மறக்காம வாங்கி வச்சிடு. ஓகே. இவ தான் ஹீரோவோட தங்கச்சி சந்தியா, MCOM படிக்கிறா. டாடி நான் காலேஜ் கிளம்புறேன். பை பை. இதோ கம்ப்யூட்டரும் கையுமா இருக்கானே, இவன் பேர் சிவா, நம்ம ஹீரோவோட தம்பி. டாடி இன்னைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கு, எனக்கு ஒரு 1500 rupees வேணும். 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, உன் செலவுக்கு வச்சுக்கோ. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. வரேம்மா. பாத்து போ. பா எனக்கு ஒரு 50 ரூபாய். எதுக்கப்பா? அப்ளிகேஷன் வாங்கி இந்த வாட்டி 10th கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன்ப்பா. நீயா பாஸ் பண்ணுவ? பாசன் எழுத சொன்னா பஸ்ஸன் எழுதுவியே. உன் தம்பி கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி மெரிட்ல வேலை கிடைச்சு அமெரிக்கால செட்டில் ஆக போறான். டேய், அவனையும் உன்னை மாதிரி தாண்டா படிக்க வச்ச. உனக்கு பின்னாடி படிச்சா, அப்புறம் உன் கூட படிச்சா, அதுக்கப்புறம் உன்னை தாண்டி போயிட்டா. நீ படிக்கிற படிக்கிற படிச்சுக்கிட்டே இருக்க. போடா, போய் வேலைய பாரு. டென்ஷன் டென்ஷன் கலங்காதானே டென்ஷன். தண்ணி குடிங்க. என்னடா எதுக்குங்க டென்ஷன் ஆவறீங்க? எனக்கு டிஃபன். ஏய், உங்க அப்பா பத்தி தான் தெரியும்ல, வருத்தப்படாதடா. இந்த வீட்டில் இவனுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவங்க அம்மா தான். ஆனா படிப்பு விஷயத்துல இவனை விட அதிகமா படிச்சவங்க, பழைய PUC. இந்த வீட்டில் எல்லாரு பேருக்கு பின்னாடியும் டிகிரி இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ குடிக்கிற காஃபில மட்டும்தான் டிகிரி இருக்கும். ராக்கி, இந்த கரண்ட் பில்ல கொஞ்சம் கட்டிட்டு வந்துருப்பா. சாரிம்மா, காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த உலகம் சொல்கிறத நான் கேட்பேன். காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் சொல்கிறத இந்த உலகம் கேட்கும். என் நாடு, என் மக்கள், என்ன தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் எனக்காக காத்துக்கிட்டு. இவங்க தான் நம்ம ராக்கியை தலைவனாக ஏற்றுக்கிட்ட அந்த கூட்டம். இவர் தான் ஒபாமா, இவர் நெல்சன் மண்டேலா, இவர் முஷரப். மச்சான், எஸ், ஆக்சுவலா ஜார்ஜ் புஷ் ஃபைட் பண்ணதே ஈராக்ல இருக்கிற பெட்ரோல் அடிக்கதாண்டா. ஆனா அணு ஆயுதம் இருக்குன்னு போய் சொல்லி உள்ள நுழைஞ்சு சதாம் ஹுசைனை புடிச்சு தூக்குல போட்டுட்டாங்கடா. சரி, அதை விட பெனாசிரை கொன்னது அல்லு உமாவா அல் கொய்தாவா? உங்க ஆயா அப்படியா? காலையில இருந்து ஒரு வரி விடாம வரி விளம்பரம் உள்பட எழுத்து கூட்டி படிச்சிருக்கீங்களாடா? லஞ்ச் டைம் வரப்போது ஒரு டீயாவது குடிங்களேன்டா. நீ காசு கேப்பியே? உங்க ஆயா கிட்ட இருந்தா பால் வாங்கி காப்பி போடுற சும்மா கொடுக்கறதுக்கு காசை கொடுங்களேன்டா. சும்மா பேசாத, பணத்தை அக்கௌண்ட் எடுத்துறேன். உனக்கு எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு? இவனுக்கு பேங்கை தவிர எல்லா இடத்துலயும் அக்கவுண்ட் இருக்கு. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? ஏய், வெக்கத்தை பத்தி நீ பேசுறியா? ஏயா, ஒரு டீ போட சொன்னா சர்க்கரைக்கு பதிலா சாக்கரிமை போடுற, பாலை கலக்க சொன்னா சுண்ணாம்பா கலக்குற, டீ தூளை போட சொன்னா புளியங்கொட்டையை கரைக்கிற.
நீ குடுக்கிற டீயை குடிக்கிற இவனுங்க கல்லீரல் வெடிச்சு செதற போறாங்கய்யா. இந்த குட்டையில ஒரு இன்னொரு மட்டை வருது பாரு. வாடா மச்சான், நம்ம செட்லயே நீ ஒருத்தன் தானே பணக்கார பையனா பிறந்துக்கிற. மச்சான் ஒரு டீக்காக காலையில இருந்து நாங்க நாயா காத்துக்கிட்டு இருக்கோம். பேப்பர் படிக்கிற மாதிரி எவ்வளவு நேரம்டா சீன் போடுறது? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்து சொல்லி அவன் கடனை செட்டில் பண்ணி டீ சொல்டா. ஒரு டீ ஒரே சிகரெட். என்னடா மச்சான்? மாச கடைசிடா, இயர் வேற, பாக்கெட் காலி. ராக்கி இதுக்கெல்லாமா ஆடிட்டிங்? நீயே வாங்கி தரலன்னா நாங்க யார்கிட்டடா போய் கேப்போம்? என்னடா கோதண்டா? கடையை பாத்துக்கோ. தலை வலிக்க மாதிரி இருக்கு, ஒரு கட்டி போட்டு வரேன். டேய் கூட நானும் வரேன்டா. நானே காரை செட்டில்மெண்ட் போட்டு காசு எடுக்க போன கஸ்டமர் கல்லுன்னு கடுப்புல இருக்கேன். உனக்கு அப்படி குடிக்கணும். உனக்கு ஓசனா எதையும் குடி பண்ணுவோம். மெக்கானிக் கோதாண்டா இருக்காரா? பக்கத்துல போயிருக்காரு, நம்ம ஃப்ரெண்டு தான். சொல்லுங்க. வண்டியை டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் அடிக்க சொல்லியிருந்தேன். சரி, அவர்கிட்ட இந்த பணத்தை அட்வான்ஸா வச்சுக்க சொல்லிருங்க. மீதி பணத்தை நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கிறேன். வரேங்க. சார், எங்க வீட்டில் நாங்கள் 2 பேர் தான். எங்களுக்கு ஒரே ஒரு பையன். அவன் யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மேரேஜ் ஆன பிறகு ஃபேமிலியோட யூகேல போய் செட்டில் ஆயிடுவான். என்ன சொல்றீங்க? பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருந்தா எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன மாப்பிள்ள பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கார்ல? ஆமாமா, நல்ல சிம்பிளாவும் அழகாவும் இருக்கான். ஆமா, தங்கச்சிக்கு ஏத்த பார்த்தா நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியறாங்க. தம்பி யாருன்னு சொல்லலையே. இவன் தான் என் 3வது பையன். இவனை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்லணும்னா, என் வீட்டில் எல்லாரும் டிகிரி படிச்சவங்க, இவன் படிக்காதவன். 10th ஃபெயில். என்னடா முறைக்கிற? போய் காஃபி எடுத்துட்டு வா. அப்படியே அந்த ஃபேனை திருப்பி வச்சுட்டு போடா. என்னடா உன் புருஷனுக்கு ஒரு வேலையே இல்லையா? என்னாச்சு? அந்த சொட்ட தலையை முன்னாடி இன்சல்ட் பண்றாரு. மெதுவா பேசுற, அவர்தான் மாப்பிள்ள. யாரு அவனா? ஆமா. ஐயோ, அவன் தலையில விக் எடுத்து வச்சே என் தங்கச்சிக்கு வயசாயிடும் போல இருக்கே. சத்தம் போடாதடா. சம்மந்தி நம்மள பத்தி என்ன நினைப்பாரு? சம்மந்தியா? இந்த 3 ட்ரவுசரை ஒண்ணா தச்சு பேண்ட் மாதிரி போட்டுட்டு போட்டோ மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கானே அவனா? ஐயோ மெதுவா பேசுற, அவங்க காதுல விழுந்துற போகுது. வில்லட்டும். நான் திட்டின திட்டுக்கு சூடு சொல்றேன் இருந்தா இந்நேரத்துக்கு அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றோம் சார். வரட்டுங்களா? சரி, வாங்க. வாங்க போலாம். இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். ஒண்ணு இந்த வீட்டுல இருந்து நான் வெளியே போனோம், இல்ல அவன் வெளியே போனோம். அம்மா, அப்ப அவரே வெளில போக சொல்லுமா? சும்மா இரண்டா. என்ன ஆச்சு? நீ எவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ண, ஆனா அவரு எவ்வளவு ஃபீல் பண்ணி டீசென்ட்டா வெளியே போனாரு. அவர் எஜுகேட்டட், நீ அன்எஜுகேட்டட். பார்த்து பார்த்து என் அப்பா பேரு ராதாகிருஷ்ணன் உனக்கு வச்ச, நீ அதை சுருக்கி ராக்கின்னு வச்சுக்கிட்ட. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், எங்க அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன் வைங்க. என்ன கோபாலகிருஷ்ணன் வச்சிருந்தா அதை சுருக்கி கோக்கின்னு வச்சிருப்பாண்டி. ஏண்டி, இவனை படிக்க வச்ச மாதிரி தானே எல்லாரும் படிக்க வச்ச. உருப்படாம போயிட்டானே. மா, அவரை சும்மா இருக்க சொல்லு. நானும் பெரிய ஆள் ஆயிருப்பேன். விட்டாரா இவரு? நான் சின்ன வயசுல தீக்குச்சி வச்சு அழகழகா பெருசா பில்டிங் கட்டினேன். அதை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாரு. இல்லனா நான் ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ ஆயிருப்பேன். அதை விடுங்க. பாத்ரூம்லயும் செவுத்துலயும் அழகழகா அழகழகா வரைஞ்சு வச்சேன். வரைஞ்சா வச்சா, கிறுக்கி வச்சா, ஏதோ வச்சேன். நான் நீ என் காதை புடிச்சு திருகி என் வாழ்க்கையே திசை திருப்பிட்டேன். இல்லன்னா இந்த ராக்கி ஹை லெவல்ல போயிருந்தா ஒரு ரவிவர்மன் மாதிரியோ, அட்லீஸ்ட் திரைப்பார்வை மதன் மாதிரியாவது கார்ட்டூன் வரைஞ்சு பெரிய ஆளா இருப்பேன். அதை விட்டுட்டு வராத படிப்ப வா வான்னா எப்படி வரும்? ஏண்டா இப்படி வாய்க்கிலேயே பேசுறியே? உன்னால ஒரு டிகிரி வாங்க முடியுமா? குட் மார்னிங். நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான். உட்காருங்க. நீயும் நம்ம கேஸ் தானே. ஹாய். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. படிச்சு டிகிரி வாங்குறதுன்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். பக்கத்துல உட்காந்து கொட்டாயை விட்ட வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. விட மாட்டேனே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன், சிட் டவுன். ஆமா, இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் யாரு? நான் தான் சார். எந்திரிப்பா. 10th ஃபெயில் ஆயிட்டு MA படிக்கலாம்னு நீங்க வந்திருக்க.
நீ என்னைக்காவது 10th ஃபெயில் ஆயிட்டமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கியா? இல்லை சார். ஏன்? சச்சின் டெண்டுல்கர் கூட 10th ஃபெயில் தான் சார். ஆனால் அவர் செஞ்சுரியே அடிக்கலையா? வாழ்க்கையை பாசிட்டிவா அப்ரோச் பண்ணனுடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்கள்கிட்ட ஜெனரல் நாலேஜில் 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லணும். நீ சொல்ற பதிலை வச்சு தான் உனக்கு எந்த மாதிரி பாடம் நடத்தணும்னு நான் டிசைட் பண்ணுவேன். ஓகே? ஓகே சார். கொஸ்டின் நம்பர் 1, சிவாஜியை பற்றி உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. சிவாஜி ரஜினி சார் நடித்த படம் ஸ்ரேயா நடிச்சிருக்காங்க. நயன்தாரா ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் மதியம் மொட்டை அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன் சார். நான் அந்த சிவாஜி பற்றி கேட்கல, சத்ரபதி சிவாஜி பற்றி கேட்டேன். யார் சார்? சிவாஜிங்கிற பேரில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால நீ தடுமாறுறேன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 2, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 2 எவ்வளவு? 2 சார். 2 எஸ் சார். லாஸ்ட் கொஸ்டின். உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்காக காந்தி மகான் யாத்திரை போனாரே, போனாரா சார்? போனார். அந்த இடத்துக்கு பேர் என்ன? கிண்டி சார். கிண்டியா? அது கிண்டி இல்லடா, தண்டி. இப்படி எல்லா கேள்விக்கும் தப்பு தப்பா பதில சொல்லிவிட்டு மரம் மாதிரி அசையாம நிக்கிறியடா. உன் பேர் என்ன? சார், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார். அவர் யார் தெரியுமாப்பா? எங்க தாத்தா சார். போட்டாங். இந்திய நாட்டுடைய முன்னாள் ஜனாதிபதிடா. அவருக்காகத்தாண்டா டீச்சர்ஸ் டே கொண்டாடுறானாமா. அப்பேற்பட்டவருடைய பேரை வச்சுக்கிட்டு மக்கி சாமியா இருக்கிறியாடா. போடா. இன்று முதல் குற்றவியல் கால வரையிட்டு போடப்படுகிறது. இங்க பாரு, ஏற்கனவே உங்க அப்பா படிப்புன்னு சொல்லி பள்ளத்தை தள்ளி விட்டான். இப்ப கல்யாணம்னு சொல்லி பாலுங்கணத்தை தள்ளி விட பாக்குறான். படிக்காத ஒரு பொண்ணை உன் தள்ள கட்டி வச்சு உன் ஜெனரேஷனையே படிக்காத குடும்பமா மாத்த போறான். அதுக்கு நீ பலியாயிடாத மச்சான். லைஃப்ல இந்த மாதிரி சறுக்கல் வழுக்கல் முறுக்கல் நெருக்கல் இப்படி பிரச்சனைலாம் வரதாடா செய்யும். இதெல்லாம் நாம தான் ஃபேஸ் பண்ணணும். மச்சான், இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்றேன், தெரிஞ்சுக்க. சார் சொல்ற கேட்டுக்கோ. பிளஸ் இன்டு பிளஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ், மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். புரியலடா நீ வந்து. புரியுற மாதிரி நான் சொல்றேன். டேய் மச்சான், இப்ப நீ படிக்கலனாலும் நீ பிளஸ், உன் அத்தை பொண்ணு திருக்காணி இருக்கால அவன் மைனஸ். ஸோ பிளஸும் மைனஸும் சேர்ந்தா உன் லைஃப் மைனஸ் ஆயிடும், உன் ஃபியூச்சரே க்ளோஸ் ஆயிடும். அதே டைம்ல நீயும் பிளஸ்ஸா இருந்து உனக்கு வரப்போற பொண்ணு பிளஸ்ஸா இருந்துட்டா பிளஸ் இன்டு பிளஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ், உன் லைஃபும் பிரைட்டா இருக்கும். எப்படிடா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ லவ் பண்ற பொண்ணு பேரு கீதான்னு வச்சுக்கோ. அவன் ஐஏஎஸ் படிச்சிருக்கான். அவளை இன்னான்னு கூப்பிடுவாங்க. கீதா ஐஏஎஸ், கீதா ஐஏஎஸ்னு கூப்பிடுவாங்க. அவ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா கீதா ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அப்படிதானே கூப்பிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன் பேருக்கு பக்கத்துல ஐஏஎஸ் வந்துடுது. நீ படிச்சு டிகிரி வாங்காமலேயே உன் பேருக்கு பின்னால டிகிரி வந்துடுது. நீ ஒரு பெரிய எஜுகேட்டடா இல்லல்ல மச்சான். ஒரு சின்ன லாஜிக் கொஸ்டின். என்னடா மச்சான் லாஜிக்கு? இங்க பாரு, நம்ம பையன் பிளஸ், வரப்போற பொண்ணு படிச்சிருந்தா பிளஸா இருக்கணும்னு நம்ம சொல்லுதோம். பட் படிச்ச பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் அவ பிளஸ். ஆமா, நம்ம பையன் மைனஸ் ஆச்சா? அப்ப லாஜிக் இடிக்கல. இந்த லாஜிக்கை சரி பண்ணதாண்டா உலகத்துக்கே தெரிஞ்ச லவ்ங்கிற பவர்ஃபுல்லான ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணணும்டா. ஃபிகர் ஊத்துக்குழி வெண்ண மாதிரி இருப்பா, பையன் பழைய எண்ணெயில சுட்ட பலகார மாதிரி இருப்பான். பட் லவ் மேரேஜ் பண்ணி லைஃப் ஸ்மூத்தா போகும்டா. இந்த லவ்வுக்கு தான்டா பிளஸ் மைனஸ், படிச்சவன் படிக்காதவன், நல்லவன் கெட்டவன், எந்த கன்றாவையும் தெரியாதுடா. அப்போ என்ன லவ் பண்ண சொல்றீங்களாடா? பண்ணணும், ஆனா படிச்ச பொண்ணா தேடி பார்த்து லவ் பண்ணணும். ஸ்டாப், கொஞ்சம் நிப்பாட்டுங்க சார். கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எம்ஐடி வரைக்கும் அவசரமா போகணும். டிராப் பண்ண முடியுங்களா? ஐயோ, ஒரு முக்கியமான விஷயமா வேற காலேஜ் போறேனே. சார், எக்ஸாம் சார், ப்ளீஸ் சார்.
சரி ஏரியா. நான் இல்லை சார், மேடம். மேடமா? Hi, I have an exam, but my car is breakdown. I have to go to the college. I've got an exam today. Please, can you drop me to the college? எங்க போணுங்க? MIT college. எங்க போணுங்க? MIT காலேஜுக்கு போகணும். எங்க போணுங்க? யோ, MIT காலேஜ் போனியா? நீ பகல எக்ஸாம் முடிச்சிட்டு போறீங்க. சீக்கிரம் அழைச்சு போறியா? நீங்க யாரு உட்காருங்க மேடம். பாஸ், உங்களை பார்க்கறதுக்கு காதலர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் லவ்ல என்ன பிரச்சனை? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அவளும் என்னை சின்சியராக லவ் பண்ணுறா. அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டுறாங்க. நான் இல்லைன்னா அவள் செத்துருவா, அவள் இல்லைன்னா நான் செத்துருவேன். நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அசால்ட்டண்ணே. நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? அவள் புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான். புருஷனா? முத போனியே கள்ளக்காதலா? இதுக்கு நான் ஒவ்வொழுதும் பாஸ், ஏற்கனவே நாம ஒரு பொழுதுதான் நாம குடியிருக்கிற வீட்டுக்கு 5 மாசமா வாடகை கொடுக்கல. ஜிம்பாய்ஸுகளுக்கு பேட்டாவோ கன்வென்ஷன் கொடுக்காதனால நாளுக்கு நாள் ஒல்லி ஆகிட்டே போராடுங்க. பாஸ், கொஞ்சம் கிட்ட வாங்க. 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு போடுறாங்க. அதை கூட நம்மளால வாங்க முடியல. இவனையும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாம கொலை பண்ணி. ச்சே, ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? உன் கள்ளக்காதல நல்ல காதலா மாத்துறேன். சரிண்ணே. அவ புருஷனுக்கு தெரியாம ராவோட ராவா அவளை தூக்கிட்டு வந்து உன் கூட சேர்த்து வைக்கிறேன். சரிங்கண்ணா. அப்படியே என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட என்னோட ஃபீஸையும் ஓகே பெட்ரோல் பேட்டாவையும் கொடுத்துட்டு நீ போய் கோயில வெயிட் பண்ணு. போ. கொடுத்துட்றேண்ணே. அப்ப நாம கிளம்புறோம். இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? இப்போ இதுதான்டா ஹாட் பிஸ்னஸ். காதலர்கள் நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வராங்க. அவங்கள ஒருத்தர் சேர்த்து வைக்கிறோம். அந்த சர்வீஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறோம். அதுக்கப்புறம் பொண்டாட்டியை காணோன்ட்டு புருஷன் நம்மக்கிட்ட அலறிக்கிட்டு ஓடி வருவான். அப்போ அவங்ககிட்ட அவங்க 2 பேரும் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்குறோம். அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுறோம். அசால்ட் ஆறுமுகம் அடுத்த ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டான்டா. ஃப்ளாஷ்பேக் ஒன்றும் வெயிட்டா இல்லையாடா? ஆள் பயங்கர வெயிட். பார்க்க தானே போற. மச்சான், ஆள் ரொம்ப ஃபோர்ஸா இருக்காரு. வா நாம போலாம். ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். வா, என்னாலும் போய் பேசி பார்த்துடலாம். ஏண்டா அடிக்கிறாரு அவரு அசால்ட் ஆறுமுகம்? அடி வாங்குறாரே அவர் தான் அசால்ட் ஆறுமுகம். மாமா வேலை பாக்குறிய வெக்கமா இல்ல? ஏய், ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சேன்டா. அதுக்கு பேரு மாமா வேலை தான்டா. சொல்லிக்கோ. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பந்தமா அடிச்சமா போனமான்னு இருக்கணும். நடுவில் என்னடா வீண் பேச்சு? போதும் போ. ஹஸ்பண்ட் இருக்கிற பொம்பளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது போல இருக்கு. ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ், உங்களை ஓவரா கும்பிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா? யாரா இந்த பசங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நான் உங்ககிட்ட. பாஸ், அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. உதவியா? இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ரொம்ப வீக்கா இருக்கான் இவன். எப்பறம் என்னைய லவர் கூட சேர்த்து வைப்பான்? போலாம் வாடா. ஹலோ, என்கிட்ட உதவின்னு கேட்க வந்துட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு திரும்பி போனா என்ன அர்த்தம்? உன் உதவி எனக்கு வானான்னு அர்த்தம். எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? உன்னை பார்த்தா அடிக்கிற மூஞ்சி மாதிரி தெரில, அடி வாங்குற மூஞ்சி மாதிரி இருக்கு. ஓ, அவன் என்னை அடிச்சதை பார்த்து அப்படி முடிவு பண்ணிட்டியா? தப்பு எம்எல்ஏ இருந்ததுனால அவன் அடிச்ச அடியெல்லாம் ஜஸ்ட் மசாஜ் மாதிரி ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதே தப்பு அவன் மேல இருந்ததுன்னா அவன் உடம்புல உள்ள 10 லிட்டர் ரத்தத்தையும் ஸ்ட்ரா போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி உறிஞ்சி குட்டிச்சு இருப்பேன். பாஸ், உடம்புல 6 லிட்டர் ரத்தம் தான் பாஸ் இருக்கும். அது எனக்கும் தெரியும்.
6 எனக்கு ராசி இல்லாத நம்பர், அது நியூமராலஜி. ஏன் பாஸ் ரத்தத்துல கூட ராசி பாப்பீங்க? நான் பித்தத்திலேயே பார்க்குறவன்டா. உங்க பிரச்சனையை அப்புறம் பேசி தீர்த்துங்க, நான் வரேன். இவ்வளோ விவரமா பேசுதே தம்பி யாரு? இவர் பேர் தான் ராக்கி. இவர் லவ் பண்ற பொண்ணை தான் அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்பன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. நாம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும். மேலே நீங்க தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். டோன்ட் வரி. என்கிட்ட உதவின்னு வந்து கேட்குறவங்கள வெறும் கையோட திருப்பி அனுப்புகிற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. நான் இது வரைக்கும் 49 கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். நீ 50வது ஆள். இந்த 50வது கல்யாணத்தை சீரும் சிறப்புமா செம்மையா கிராண்டியரா பண்ணி வைக்கிறேன். எனிவே இந்த அசால்ட் ஆறுமுகத்துக்கு ஆல் ஏரியா தெரியும். ஆள் எந்த ஏரியா? ஆந்திரா. தமிழ்நாட்டில் கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாராம். அதை பற்றிலாம் நீ பேசாத. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். சரி, அதை விடு. அந்த பொண்ணோட அப்பன் யாரு? அரசியல்வாதியா, ரவுடியா, தொழிலதிபரா? 3. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். தம்பி, நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் நான் கெஞ்சியே கேட்கலையே. இனி கேட்பேன்னு சொல்ல வந்தேன். அந்த பொண்ணையும் உன்னையும் சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன? சமரசிம்மா ரெட்டி. சம்சாக்குள்ள ரொட்டியா? யோ, சமரசிம்மா ரெட்டியா? சேர்த்து பேசும்போது சைலண்டாக இருக்குது, பிரித்து பேசினா வயலண்ட்டாக வருது. நான் ரெட்டினே மைண்டில் வச்சுக்கிறேன். என்ன நீ ஃபாலோ பண்ணுறியா? ஆமாம், நீ ஏன் இப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்லை, ஸ்டைல்ஸு. பொதுவாக காதலர்களை சேர்த்து வைக்க நான் பார்டர் தாண்டதில்ல. ஆனால் உன் விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கலான்னு நினைக்கிறேன். மேலே என்ன பாஸ்? புதுசாக ஒரு பையன் சிக்கியிருக்கான். இவனை ஒரே அமுக்கி நாம் தங்குறதையும் திங்கிறதையும் பற்றி சொல்லு. இந்த மாதத்தை இவனை வச்சு தான் ஓட்டி ஆகணும். நோட் பண்ணுறான், சீக்கிரம் சொல்லு. பாஸ் வரதை பத்தி எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா பாஸ் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவாரு, அங்கதான் சாப்பிடுவார். எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் நில்லுப்பா. நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆக்கிறாது. 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார், 3 ஸ்டார், அடுத்த குடிச்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. தம்பி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த அசால்ட் ஆறுமுகம் உங்கூட ட்ராவல் பண்ணுறதா முடிவு பண்ணியாச்சு. நேராக ஆந்திராவுக்கு போகிறோம், ரெட்டியை தாக்குறோம், அவன் பொண்ணை தூக்குறோம். 2 பேரும் ஃப்ளைட்டில் தானே ட்ராவல் பண்ணுறோம். பேரமௌண்ட்டா ஜெட் ஏர்வேஸ்? அப்போ ட்ரெயினில் தான் போகிறோம். ஒய் நாட்? ஒய் மீ? ஃப்ளைட்டில் வித்தவுட் இல்லையா? ஃப்ளைட்டில் வித்தவுட்டா? அப்படின்னா தான் டிக்கெட் எடுக்காமல் கக்கூஸ்லேயே உட்காந்து போகிறது. கக்கூஸ்லையா? நாம 2 பேரும் இப்போ அப்படிதான் டிராவல் பண்ண போறோமா? எப்பயுமே அப்படிதான் போறோம். நோ, முதல்ல ட்ரெயின்ல போறோம். எப்படி போனா என்ன பாஸ்? சார் நான் போறேன். நில்லுப்பா. கக்கூஸ்ல ஃபேன் இருக்குதுல்ல,